மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் குற்றால அருவிகளில் 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் இசக்கிராஜன் வழங்க கேட்போம். இசக்கிராஜன், குற்றாலத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து தென்காசி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் மற்றும் மஞ்சள் எச்சரிக்கை அலர்ட் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து கனமழை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்து இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை வரை தற்போது கனமழை தென்காசி மாவட்டத்தில் பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக அனைத்து நீர்நிலைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. தொடர்ந்து மழையின் தாக்கத்தின் காரணமாக பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள குற்றால நீர்வீழ்ச்சிகளாக ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளில் நீர்வரத்து தொடர்ந்து கொண்டு வருவதை தொடர்ந்து கடந்த 24ஆம் தேதியில் இருந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 25ஆம் தேதி மாலை முதல் குற்றால அருவியை தடை செய்யப்பட்டுள்ள பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றால அருவிகளில் நீராடுவதற்கு திறந்து வந்தாலும் குளிப்பதற்கு அனுமதி இல்லாததன் காரணமாக வேடிக்கை பார்த்து சென்ற வண்ணமும் செல்பி எடுத்து சென்ற வண்ணமும் உள்ளனர்.